பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். திரு கோட்டீஸ்வரன், பூத் கமிட்டி மாநாடுகளை பாஜக ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுதோ, 2வது மாநாடு இது, தொடர்ந்து 7 மாநாடுகள் நடக்கும், 8வது மாநாட்டிலே அமித்ஷா வருவார் அப்படின்னு. இந்த கள அரசியல்ல ஒரு புறம் இபிஎஸ் களத்துல பிரச்சாரத்தில் இருக்காரு, இன்னொரு புறம் பாஜக பூத் கமிட்டி அமைக்குது, எப்படி பாக்குறீங்க? தமிழகத்தை அவங்க ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறாங்க. ஏன்னா தொடர்ந்து 10 வருஷம் என்னன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் கணக்கு வியூகங்கள் எல்லாத்தையுமே போட்டுட்டாங்க. அப்படி போட்டுமே எதுவுமே வேலை ஆகல. அதனால இந்த வாய்ப்பு 2026 வாய்ப்பை விட்டுறக்கூடாது. எப்படியாவது பாரதிய ஜனதா கட்சி அவங்களுக்கு தேவைப்படுற சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்ல அவங்க கை காட்டுற நபர் முதலமைச்சரா வரணும் அப்படின்றத ரொம்ப தீர்க்கமா இருக்காங்க. இந்த 5 மாவட்டங்கள் அவங்க தேர்ந்தெடுக்க கொடுத்து பாத்தீங்கன்னா கூட தென்காசி, திருநெல்வேலி, விருதுநகர், தூத்துக்குடி அந்த பெல்ட்டை பொறுத்தவரை பாஜக கட்சிக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ச்சி இருக்கு. அங்க வாக்குகள் வாங்கலாம், அங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புறாங்க. குறிப்பா நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியில இருந்து வராரு. இப்போ ஒரு எம்எல்ஏ அந்த இடத்துல ஜெயிக்கிறாங்கன்னா அதை 2 ஆக்க முடியுமா, 2 இருக்குன்னா அதை 4 ஆக்க முடியுமா, அந்த முயற்சி. அதுக்குதான் இந்த பூத் கமிட்டி மீட்டிங்லாம். இன்னொன்னு அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரையிலும் சரி, போன வாட்டி அவருக்கு கொடுத்த அந்த நம்பிக்கை, நாங்க பெரிய கட்சியா வளர்ந்துட்டோம், கண்டிப்பா நிறைய தொகுதிகள் ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னதெல்லாம் எடுபடவில்லை. எடுபடாத காரணத்தினால்தான் அவர் பதவியிலிருந்து தூக்கப்பட்டார். பதவியிலிருந்து தூக்கப்பட்டார்ன்றதை விட பாஜகவினர் கேட்டா அவர் புதுசா ஒரு தலைமைக்கு வழி விட்டாங்க அப்படின்வாங்க. பட் நயினார் எப்படின்னா சத்தம் கம்மியா இருக்கும் ஆனா வேலை அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சமிக்கையில போறாரு. குறிப்பா சொன்னீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களை பாக்குறது, முக்கியஸ்தர்களை பாக்குறது, பூத் கமிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்றது, அந்த வேலை கிட்டத்தட்ட நயினார் நாகேந்திரன் மறைமுகமா 1 மாசமா பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவரு அண்ணாமலை மாதிரி ஒரு அதிகாரியா இருந்து அரசியலுக்கு வந்தவர் கிடையாது. அடிப்படையில கீழே இருந்து அரசியல்வாதியை அதுக்கப்புறம் வியாபாரம் பண்ணக்கூடிய தன்மை படைத்தவர். அதனால இந்த தேர்தல் இப்போ 2026ல பாஜக ரொம்ப கூர்மையா கவனிக்கிறது. அவங்க கண்டிப்பா ஆட்சி மாற்றம் வந்தாகணும் அப்படின்றது அதுல தீர்க்கமா இருக்கிற காரணத்தினால்தான் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக முடியாதுன்ற அந்த புள்ளிக்கு போறாங்க. அவங்க பாருங்க, முதலமைச்சர் ஸ்டாலினை டார்கெட் பண்ணல, உதயநிதியை டார்கெட் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த வாட்டி விட்டீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் தான் உங்களுக்கு முதலமைச்சர், அது ஓகேவா, ஆனா அதை நாங்க நடக்க விட மாட்டோம் அப்படின்ற அந்த கருத்தையும் அந்த பிரச்சாரத்தையும் இந்த பூத் கமிட்டியோட சேர்க்கிறாரு. இந்த நரேட்டிவ் செட் பண்றாங்க பிஜேபி அவர்கள். அதிமுகவும் பாஜகவும் இந்த கூட்டணி ஜெல்லாகல, இது வேண்டா விருப்பம் அமைக்கப்பட்ட கூட்டணி அப்படின்ற குற்றச்சாட்டுகள் நேற்று விஜய் கூட முன் வச்சிருந்தாரு. அதெல்லாம் இந்த மாதிரியான தொடர் மீட்டிங்கோ இந்த பேச்சுக்களோ சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லங்க, அந்த பிரச்சனை முன்னாடி இருந்தது. இப்போதைக்கு அது சரி செஞ்சுட்ட மாதிரிதான் கள நிலவரங்கள் நமக்கு சொல்றாங்க அங்க இருக்க நண்பர்கள். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பஸ்ல பிரச்சாரம் போறாரு. ஒரு திருநெல்வேலி போனவுடனே அங்க வீட்டுல 2 பேரும் தனிமையில உட்காந்து ஒரு மணி நேரம் பேசுறாங்க, கட்சி விஷயங்களை பேசுறாங்க. இன்னைக்கு 100% நயினார் நாகேந்திரன் அவர்களை எடப்பாடி பழனிசாமி நம்புறாரு. அதே மாதிரி அவரும் 100 விழுக்காடு இவரை நம்புறாரு. காரணம் என்னன்னா, இவங்க 2 பேரும் ஜெயிச்சு ஆக வேண்டிய கட்டாயம். கொஞ்சம் மிஸ் ஆனா கூட அண்ணாமலை அங்க வெயிட்டிங். நயினார் நாகேந்திரனை ஏன்னா நயினார் நாகேந்திரன் பதவி வந்தது எடப்பாடி பழனிசாமியாலதான் எனக்கு பதவி போனது அப்படின்ற ஒரு பேசுபொருள் பாஜக பேச்சு வட்டாரத்துல இருக்கு. அப்ப இவர்களுக்கு இந்த 2 பேருக்குமே பிஜேபி, அதாவது இன்னைக்கு கட்சி அதிமுக என்ற கட்சி இபிஎஸ் கிட்ட இருக்கு. பிஜேபியினுடைய மாநில தலைவரா தமிழகத்துல கட்சி யார்கிட்ட இருக்கு, நயினார் கிட்ட இருக்கு. அப்ப அந்த 2 பேரோட அவங்களோட கெமிஸ்ட்ரி தான் அங்க முக்கியம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தொண்டர்களை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா, அம்மையார் ஜெயலலிதா காலத்துல இருந்த அதிமுக வேற, இன்னைக்கு அதிமுகவோட தன்மை வேற. அவங்க அந்த காம்ப்ரமைஸ்க்கு ரெடி ஆயிட்டாங்க, கூட்டணிக்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு உள்ள அந்த ஒரு பெரிய மனசு கசப்பு, பெரிய பிரச்சனை. அண்ணாமலே இன்னைக்கு என்ன சொல்றாரு, அண்ணன் எடப்பாடியை நான் முதலமைச்சரை ஆக்கிடுவேன், அதை ஆக்கிட்டு தான் இதுன்ற. ஏன்னா அதுக்கு ஒத்து வரலன்னா அண்ணாமலை அவர்களுக்கு இந்த பதவி கூட இப்ப இருக்கிற அந்த முக்கியத்துவம் கூட இல்லாம போயிடும் அரசியல்ல. அது மாதிரி அந்த பிஜேபி தலைவர்கள் ஆகட்டும், இல்ல பிஜேபி தொண்டர்கள் ஆகட்டும், இல்ல அதிமுக இருக்கிறவர்கள் ஆகட்டும், தலைமை ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் இது ஒவ்வாத கூட்டணி, பொருந்தாத கூட்டணி, அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க இருக்கிற பொறுப்புல இருக்க முடியாது. ஜெயிக்கிற வழினாவோ அதை பாருங்க, அதற்கு உண்டான வியூகங்களை. இதே பிஜேபி வச்சு 3% தானே தோத்தாங்க அப்படின்ற அந்த புள்ளியை வச்சுதான் அவங்க பேசுறாங்க. 4 வருஷம் திமுக ஆட்சி. அமித்ஷா இன்னைக்கு திமுகவை கடுமையா சாடுறாரு, அதே நேரத்தில் பெரிய பட்டியல் வாசிக்கிறாரு. செம்மணல், பல நிறுவனங்களுடைய பேரை சொல்றாரு, டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல ஊழல் அப்படின்னு. இந்த குற்றச்சாட்டுகள் எந்த அளவுக்கு எடுபடும் நினைக்கிறீங்க? இதுல சாலிடா எந்த வழக்குகள்ல தீர்ப்பு வந்திருக்கு? அமித்ஷா இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வச்சாருன்னா அது மக்கள் மன்றத்துக்கு போகுமா? அமித்ஷா வைக்கிறது மக்கள் மன்றத்துக்கு போதோ இல்லையங்க. பிஜேபி தலைவர்கள் தமிழ்நாட்டுல என்ன பிரச்சாரம் பண்ணாலும் அது மக்கள் மன்றத்துல போகாது. ஆனா ஒரு விஷயம் இதுல இருந்து நம்ம படிக்க வேண்டியது என்னன்னா,
அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இந்த மாதிரி ஊழல் பட்டியல் எல்லாம் பேசி காங்கிரஸ் பிஜேபி சொல்லிதான் ஆட்சியை பிடித்தார். அந்த அரவிந்த் கெஜ்ரிவாலை பிரச்சாரம் கூட பண்ண விடாம கோர்ட்ல கூட்டு அலக்கடிக்க வச்சு கைது நடவடிக்கை பண்ணி எந்த அளவுக்கு பண்ணி நீங்க ஆட்சி மாற்றமே டெல்லியில கொண்டு வந்துட்டாங்க. அப்ப இதை வைத்து பார்க்கும்போது நான் என்ன சொல்றேன்னா, அமித்ஷா அவர்கள் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்றது பெருசாவதோ இல்லையோ, அவர் கிட்டத்தட்ட வார்னிங் கொடுக்குறாரு. தம்பி, எல்லையை மீறி நீங்க மண்ணு திருடுறீங்க, எல்லையை மீறி ஊழல் போது நடக்குது. இது எல்லாம் அமித்ஷா அப்படின்றவரு இன்னைக்கு பிஜேபிக்கு அவர் தான் நம்பர் 1. பிரதமர் மோடி அவர்களை பொறுத்தவரை அதற்கு மேல அவர் உலகளாவிய பயணங்கள் போறது, சுற்றுப்பயணம் போறது, அவர் ஒரு இன்ப சுற்றுலா அந்த மோடுக்கு போயிட்டாரு பிரைம் மினிஸ்டர். அரசியல் ரீதியா கட்சி நிர்வாகங்கள், கட்சி நிர்வாகிகளை கூட்டு போடுறது, அரசியல் வியூகம் அமைக்கிறது, தேர்தல், மாநில தேர்தலை வெற்றி பெற வைக்கணும்ன்றது, அதை எல்லாமே பண்றது. அப்ப அவரு 1 by 1 தமிழகத்துல இருக்கிற கம்பெனியை சொல்றாரு, மணல் பத்தி பேசுறாரு, ஊழலை பத்தி பேசுறாருன்னா அவருக்கு அந்த டேட்டா, அவருக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே போய் சேர்ந்திருக்கு. அப்ப மனசுல இருக்கிறத அவர் அது எண்ணத்துக்கு கொண்டு வந்து எழுத்துப்பூர்வமா நடவடிக்கை எடுக்கிற நாளும் ரொம்ப தள்ளி போயில்ல. கண்டிப்பா அப்ப தேர்தல் நேரத்துல, தேர்தலுக்கு முன்னாடி இடி, அமலாக்கத்துறை, இன்கம் டாக்ஸ் இந்த ரைடு எல்லாம் நடக்கும், ஒரு சில கைதிகள் நடக்கும். அப்ப கைதிகள் நடக்கும்போது அப்ப இந்த தரவுகள்லாம் எடுத்து போடுவாங்க, பாருங்க இந்த அளவுக்கு இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேமை பில்டப் பண்ணுவாங்க. மக்கள் கிட்ட விடுபடுறது அவர் சொல்றது லிஸ்ட் வெளியிற்கு முன்னாடி இந்த 130 சட்ட முன்வடிவை பத்தி அவர் சொல்றாரு. முதலமைச்சரோ பிரதமரோ யாரோ சிறையில் இருந்தா பதவி போயிடும்னு. அதோட இதை சேர்த்து சொல்றாரு, ஜெயில இருந்து ஒருத்தர் ஆட்சி நடத்த முடியுமான்னு கேட்கிறாரு. ஏதாவது செய்தியை வெளிப்படுத்த நினைக்கிறாரு அமித்ஷா? செய்தின்றதை விட கிட்டத்தட்ட இது மிரட்டல் துணிங்க. இது ஜெயிலுக்கு, அதாவதுங்க அந்த சட்டமானது இருக்கு இல்லைங்களா, அந்த மசோதா சட்டமானது பொதுமக்களுக்கு அதனால 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. திருடுறாங்க, ஊழல் பண்றாங்கன்னா அவங்க ஜெயில் இருக்க வேண்டிய இடம் ஜெயிலு அப்படின்னு மிரட்டுறது தான். இதுல பிரச்சனை என்னன்னா, உள்நோக்கம் என்னன்னா, பாஜகவுக்கு வேண்டப்பட்டவர்கள் மீது இந்த சட்டமானது பாயாது, இல்ல இது சம்பந்தமான விசாரணை துறைகள் அவர்கள் வீட்டுக்கு செல்லாது. எதிரணியில யார் இருக்கிறாங்களோ அவங்கதான் இது தொடர்ந்து தாக்குதல். இன்னைக்கு தமிழக காங்கிரஸ் எதனா ரியாக்ட் பண்றாங்களா? யாருன்னா எதனா இங்க என்ன இருக்காங்களா? பேசுறதே கிடையாது. ஒண்ணுமே எதிர்வினையே ஆட்டுறது இல்ல, எதிர் அரசியல் பண்றது இல்ல. பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து ஓட்டு திருடு போச்சுன்னு சொல்லிட்டு அங்கங்க நாடு தழுவிய போராட்டம் போயிட்டு இருக்காரு ராகுல் காந்தி. காங்கிரஸ் கட்சி எதனா பேசுறாங்களோ அமைதியா இருக்காங்க. அதே மாதிரி யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்களெல்லாம் அமைதியாக்குறதுக்கு அவர் கிட்டத்தட்ட ஒரு மிரட்டும் துணி தான் இது. அதை செய்யக்கூடிய நபர்களும் அவர்கள். இன்னொன்னு, இவர்களும் தப்பு தண்டா பண்ணி தானே இருக்கிறாங்க. இவங்களும் ஒன்னும் ஒரு நியாயமான காமராஜர் காலத்து ஆட்சி மாதிரி அப்படி ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியலீங்களே. வழக்கு, எந்த ஒரு வழக்கு பதிவு பண்ணாலும் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் இதுல விசாரணையை தள்ளி போடுங்க தானே போறாங்க. இன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் செந்தில் பாலாஜி விமர்சனம் பண்ணாரு, ஊழல்வாதின்னு சொன்னாரு. ஆனா அவரே இன்னைக்கு சேர்த்து வச்சுக்கிட்டாரு. இப்ப யாரு அதிகமா ஊழல் பண்றதுக்கு உண்டான சண்டை தான் நடந்துகிட்டு இருக்கு. அதுல பிஜேபி வெல்ல போதா, இல்ல திமுக அதுக்கு ஈடு கொடுக்குமா, இல்ல திமுக என்ன ஆக போகுதுன்றதை நோக்கிதான் போவோம். மக்கள் மன்றத்துல இது எடுபடாது. பட் கண்டிப்பா இதனால அரசியல் அழுத்தம் அதுக்குதான் அவங்க அதிமுக வச்சிருக்காங்க. மக்கள் கிட்ட வாக்கு வாங்குறதுக்கு அதிமுகவும், திமுகவை வலிமை இழக்க வைக்கிறதுக்கு பாஜகவும் அப்படி செயல்படுவாங்க 2 பேரும். நன்றி திரு கோடீஸ்வரன், நிறைய பார்வைகளை வெளிப்படுத்தி இருக்கீங்க.